புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. வாழ்வு தாழ்வு, வறுமை பெருமை என வாழ்க்கை சக்கரம் சுழன்று கொண்டுதான் இருக்கிறது. அதில்தான் சாதனைகளும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. சாதாரண வாழ்வில் சாமானியர்களையும் சரித்திரம் படைக்க வைப்பதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு சர்வமத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம். தொடர்ந்து பேசுவோம். அதுக்குள்ள ஒரு நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க? தர்மபுரி மாவட்டத்தில் பேசுறேன் மேடம். மாதையன் எம். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக கேட்கணும் மேடம். உங்க டேட் ஆஃப் பர்த்? 12/5/1975 மேடம். பிறந்த நேரம்? பிறந்த நேரம் 4:15 சாயங்காலம் மாலை. சரி, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? ரிஷபராசி, ரோகிணி பாதம், ஜென்ம நட்சத்திரம். ஓகே, என்ன சார் கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? கொஞ்சம் பரிசெல்லாம் படிக்கிறாங்க, அவங்க எல்லாம் நல்லா உத்தியோகம் கிடைக்குங்களா என்ன அப்படின்ற மாதிரி கேட்கலான்ட்டு. எதிர்காலம் குறித்து தெரிஞ்சுக்கணும் இல்லீங்களா? கண்டிப்பா சார். இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். 10 ரூபா வந்தா 100 ரூபாய் செலவாகுது. ஓகே, வணக்கங்க. வணக்கம் சார். வணக்கம். அதாவது உங்களுடைய நட்சத்திரம் வந்து ரோகிணி சொல்லிருக்கீங்க, ராசி வந்து ரிஷபராசி வருதுங்க. ஆமா, உங்களுடைய நட்சத்திரத்தை வச்சு பையனுடைய எதிர்காலம் கேட்டிருக்கீங்க. அவருக்கு வந்து எங்களுக்கும் கொஞ்சம் சிக்கலா இருக்கு சார். என்னங்க? எங்களுக்கும் கொஞ்சம் சிக்கலா தான் இருக்குது. அதான் பையனுடைய எதிர்காலம் இதுல கேட்டிருக்கீங்க. அவர் பையனுடைய எதிர்காலத்தை பத்தி அவருடைய ஜாதகம் தான் முழுமையா பேசும். உங்களுடைய ராசிப்படி, உங்களுடைய ஜாதகப்படி, நட்சத்திரப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு காரியங்கள்லயும் தடைகள் கொடுத்துக்கிட்டு இருக்கும். அதிகபட்சமான தடைகள் இருந்துகிட்டு இருக்கும். கடுமையான முயற்சி எடுத்தீங்கன்னா தான் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகிட்டு இருக்கும். அதாவது உங்களுக்கு சமாதானம் ஆயிட்டு இருக்கும். மற்றபடி எல்லா விஷயங்கள்லயுமே தடங்கள், தாமதம், எதிர்பார்த்த நிலைகளை வந்து அடைய முடியாத ஒரு சூழ்நிலை. குடும்பத்துல கூட ஒரே வீட்டுக்குள்ள 4 பேர் 3 பேர் குடியிருந்தால் கூட கணவன் மனைவிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒத்த கருத்து இருந்தால் கூட தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கும். முக்கியமான ஸ்தலங்களுக்கு போகணும்னு முயற்சி பண்ணா கூட, அதாவது கோயிலுக்கு போகணும்னு நினைச்சால் கூட சரியான நேரத்துல போக முடியாத அளவுக்கு, குதூகலத்தை கெடுக்கிற அளவுக்கு தேவையில்லாத குதர்க்கங்களும் தேவையில்லாத மனக்குழப்பங்களும் அதிகமா இருந்துகிட்டு இருக்கும். கடவுள் வழிபாடு கொஞ்சம் அதிகமா வச்சுக்கணும். கோயிலுக்கு போக முடியாம இருந்தால் கூட பரவாயில்லைங்க. செவ்வாய் வெள்ளிக்கிழமை நாள் மாலை நேரத்துல உங்கள் மனைவி மூலமா விளக்கேற்றி வச்சு, அதாவது அகல் விளக்கு ஏற்றி வச்சு மனசுல இருக்கிற குறைகளை அந்த மண் விளக்கு முன்னாடி பிரார்த்தனையா வச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு சூழ்நிலைகள் மாறும் அப்படிங்கிறது உங்க ஜாதகப்படி இருந்துட்டு இருக்கிறது. பயப்பட வேண்டாங்க. அழைப்பிற்கு நன்றி சார். நம்ம மாந்தி குறித்து பேசிட்டு இருந்தோம் இல்லையா? இப்போ ஜாதகத்துல 12 கட்டங்கள்ல எந்தெந்த இடங்கள்ல மாந்தி இருந்தா எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க சார். முதலாவதாக முதலாம் இடம். பொதுவாக மாந்தி பகவான், அதாவது மகத்துவம் நிறைந்த இந்த மாந்தி பகவான் வந்து லக்னம் சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருந்தார் அப்படின்னா அந்த ஜாதகர் எவ்வளவுதான் ஒழுக்கமானவராகவும் நேர்மையானவராகவும் நியாயமான பண்புள்ளவராக இருந்தால் கூட அவருடைய சேர்க்கை, அதாவது யாரு கூட சேர்றாரோ அந்த சேர்க்கை வந்து நல்ல சேர்க்கை அமையாம தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத குழப்பங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கும். நல்ல சேர்க்கை, அதாவது இவரு நல்லவரா இருந்து நல்ல சேர்க்கை அமையாம, நல்ல சூழ்நிலை அமையாம, நல்லவராக இருந்தும் நடுத்தெருவில் நிற்கக்கூடிய ஒரு அபாக்கியமான சூழ்நிலையை ஏற்படுத்திடும் அப்படிங்கிறது இந்த மாந்தி பகவான் லக்னத்தில் இருந்தா நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ஆழமான விஷயம். இரண்டாம் இடம் சார். லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல, அதாவது தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்துல மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னா அந்த ஜாதகருக்கு என்னதான் முயற்சி பண்ணினாலும் அவருக்கு சேர வேண்டிய தனம் வந்து சரியான வகையில அவருக்கு சேர விடாம பண்ணிட்டு இருக்கும். ஒரு கால் கடுமையான முயற்சி எடுத்து ஓரளவு தனம் வந்தாலும் அந்த தனம் வந்து இவருடைய மனம் வந்து சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு பயன்படாத வகையில கொடுத்துக்கிட்டு இருக்கும். 2வது திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது திருமணம் ஆகாம இருக்கும்போது கூட பரவாயில்லாம இருந்துகிட்டு இருக்குங்க. திருமணம் ஆனதுக்கு அப்புறம் தான் ஏன் தான் திருமணம் பண்ணணுமோ அப்படிங்கிற அளவுக்கு தேவையில்லாத கஷ்டங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கும்.
பொதுவாகவே திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது இஷ்டப்பட்டு கஷ்டப்படக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான வாழ்வு. ஆனால் அதுல எந்த நேரமுமே இஷ்டமில்லாமல் கஷ்டப்படக்கூடிய துரதிர்ஷ்டமான ஒரு நிலைமையை துரத்திக்கிட்டே வரக்கூடிய ஒரு அபாக்கியமான சூழ்நிலையை இந்த 2ல் இருக்கக்கூடிய மாந்தி பகவான் கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. எந்த ஜாதகமா இருந்தாலும் சரி, எந்த கிரகங்கள் எப்படி இருந்தாலும் சரி, இந்த மாந்தி பகவான் இந்த மாதிரி இருக்கும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிறப்பா சொன்னீங்க சார். 3ஆம் இடம் குறித்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ சார். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? நான் கும்பகோணத்துல இருந்து கல்யாணம் பேசுறேன் சார். கல்யாணம் சார், சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு தான் சார். உங்க டேட் ஆஃப் பர்த்? 14/12/1983. பிறந்த நேரம்? 8:32 காலை AM. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். கல்யாணம் சார், என்ன கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? இல்ல மேரேஜ் தள்ளிட்டு போயிடுது, தொழில் கொஞ்சம் மோசமா இருக்கு. சரி, இதற்கான தீர்வுகள் கொடுப்பாரு, கேட்கலாம். வணக்கங்க. சொல்லுங்க சார். ரேவதி நட்சத்திரம், மீனராசி சொல்லியிருக்கீங்க. மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதியில பிறந்தவங்க ஊரை ஒட்டி பெரிய பெரிய பூமி வாங்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்குது. சாஸ்திரம் சொன்ன அந்த சாஸ்தாங்கமான பழமொழி அடுத்து வரக்கூடிய காலங்கள்ல அமைய போகுது. இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டிருக்கீங்க. அத உத்திரட்டாதியில பிறந்து மீனராசியை சேர்ந்த நீங்க கடந்த 33 வருஷமா முன்னேற்றம் இல்லாத அளவுக்கு தடங்கள், தாமதங்கள், கஷ்டங்களை சந்திச்சுட்டு இருந்திருக்கீங்க. இனி அடுத்த 33 வருஷத்துக்கு மேல இனிமேல் தான் உங்களுக்கு முன்னேற்றமான காலம். நீங்கள் ஜாதகம் பார்த்தாலும் பார்க்காம இருந்தாலும், சாமியே கும்பிட்டாலும் கும்பிடாம இருந்தால் கூட அடுத்த வருஷத்துல இருந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து 16 வருஷத்திற்கு 16 வகையான செல்வங்களும் சேரக்கூடிய அற்புதமான பாக்கியம் வந்துட்டு இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, ரேவதியாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக மிகப்பெரிய பாக்கியம் வந்துட்டு இருக்குது. பயப்பட வேண்டாமங்க. முடிஞ்சால் குலதெய்வ வழிபாடு மட்டும் வச்சுக்கலாம். அதே மாதிரி மாற்று மத கடவுள் வழிபாடு, அதாவது எந்த மத கடவுளா இருந்தாலும் சரி, அந்த மத கடவுள் வழிபாடு அல்லது அந்த மத சின்னங்களை பார்த்து கையெடுத்து ஒரு நமஸ்காரம் பண்ணிக்கிறது மிக மிக சிறப்பா இருக்கும். முடிஞ்சால் வியாழக்கிழமை நாட்கள்ல இன்னும் 1 வருஷம் கழிச்சு உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் பொழுது, நிச்சயமா உயரும். அப்படி உயரும் பொழுது மாதா கோயிலுக்கு மணி வாங்கி கொடுக்கிறது மிக மிக சிறப்பானதாகவும், உங்களுடைய அந்த யோகம் உங்கள் குடும்பத்தாருக்கு ஒட்டுமொத்தமாக பயன்படக்கூடிய பாக்கியமாகவும் வந்துட்டு இருக்கும். பயப்பட வேண்டாம். அழைப்பிற்கு நன்றி சார். மாந்தி பகவான் குறித்து பேசிட்டு இருந்தோம் இல்லையா? ஒரு ஜாதகத்துல 3ல மாந்தி இருந்தால் எப்படிப்பட்ட விளைவுகள் இருக்கும்? 3ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னா அவருக்கு கிடைக்கக்கூடிய முன்னேற்றங்களை ஆயுள் முழுவதும் தடை பண்ணும். ஒரு நவகிரகம் ஒரு ஜாதகத்துல ஆதிக்கம் எடுத்தது அப்படின்னா, உதாரணமா சனி பகவானா இருந்தா 19 வருஷம், குரு பகவானா இருந்தா 16 வருஷம், சுக்கிர பகவானா இருந்தா 20 வருஷம் இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் மாந்தி அப்படிங்கிறது உங்களுடைய ஆயுள் முழுவதுமே உங்களை ஆட்டி படைக்கக்கூடிய அற்புதமான ஆழமான சக்தியா இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி 3ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு முன் சகோதரர்கள், அதாவது மூத்த சகோதரர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிச்சயமான கண்டத்தை கொடுக்கும். ஒரு கால் அவங்க ஜாதகத்துல ஆயுள் பாவம் தீர்க்கமா இருந்து, ஆயுள் காரகன் சனி பகவான் வலிமையா இருந்து, ஆயுள் பாவமும் ரொம்ப வலிமையா இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு கண்டத்தை கொடுக்காது. ஆனால் நீங்கள் இருவரும் சேர்ந்து இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையை கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது மூத்த சகோதரரை பார்த்தாலே உங்களுக்கு சேர்ந்து இருக்கக்கூடிய சகோதரரை பார்த்தாலே உங்களுக்கு சோர்ந்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலையை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால 3ஆம் இடத்துல மாந்தி இருக்கும் பொழுது முன்னேற்றம், முன் சகோதரருடைய முன்னேற்றம், முன் சகோதரருடைய ஒற்றுமை, இதுவெல்லாம் கடுமையான அளவுல பாதிக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். இதே மாதிரி மாந்தி பகவான் குறித்த இன்னும் நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இன்றைய சூழலில் எது சிக்கலானது வாழ்க்கையில்? என் மனைவியும் கடவுளும் ஒண்ணுங்க. நம்ம எது சொன்னாலும் இந்த 2 பேரும் கேட்டுக்குவாங்க. ஆனா அவங்க இஷ்டத்தை தாங்க செய்வாங்க. எனக்கும் ஒரு பாட்டி இருக்காங்க, சொக்க தங்கம். ஆனா என் விஷயத்துல கபாலி மாதிரி தாங்க. குழந்தைகள் தான் வளர்றதுல தான் அதிக பிரச்சனைகள் இருக்கும். அப்படியே இருக்கிறவங்கள்ட்ட அந்த பிரச்சனை எப்பவுமே அப்படியே தான். யாவரும் கேளுங்க. ஞாயிறு தோறும் காலை 9 மணிக்கு நமது புது யுகத்தில். இந்தியாவின் நம்பர் 1 லிப்ஸ்டிக் அறிமுகப்படுத்துகிறது லாக்மே என்ரிச் மேட். உங்கள் சரும நிறத்திற்கு மேட்ச் ஆகும் 20 புதிய மேட் ஷேட்ஸ். லாக்மே
லாக்மே என்ரிச் மேட். லாக்மே ரீஇன்வென்ட். நீங்க டாய்லெட் எப்படி மெயின்டைன் பண்றீங்க? மெயின்டைனா? டாய்லெட் தான் சுத்தம் பண்றேனே. கரெக்ட். ஹார்பிக் லிக்விட்னால டாய்லெட் சுத்தம் பண்றீங்க. ஆனா டாய்லெட்டோட ஒவ்வொரு யூஸ்க்கு அப்புறமா அதோட சுத்தத்தை மெயின்டைன் பண்றது ஹார்பிக் ஆட்டோமேட்டிக்ஸ். இது ஒவ்வொரு ஃபிளஷ்லயும் டாய்லெட்டை கிளீனா, ஃப்ரெஷ்ஷா மற்றும் நறுமணத்தோட வைக்குது. சுத்தம் செய்கிறது, சுத்தமாக வைக்கிறது. சரிதா? பிரமாதம் பிரமாதம். ஒரு ராணி தான் தேவை. ஒரு லட்சம் ஜெயிச்சிருவேன். இது எங்க வச்சோம்னா என் நண்பர்கள் ரஞ்சித்துக்கும் சுஜித்துக்கும் நன்றி. அவங்களோட ஆதரவுக்கு. மைனா, நீ சரியான நேரத்துல சிரிச்சதுக்கு நன்றி. ஷாமனே, சூப்பரா முடி வெட்டினதுக்கு நன்றி. அண்ட் பேபோட இசைக்குருட்டைக்கு நன்றி. என்ன நடக்குது? ரம்மி விளையாடி ரொக்கம் ஜெயிச்சேன், ஸ்பீச் கொடுத்தேன். ரம்மி விளையாடுங்க, ரொக்கம் ஜெயிங்க rummycircle.comல. தீபாவளி அப்படின்னா நல்ல உடையில விடாப்பிடியான கரை. இந்த சாப்பாட்டு கரை டிடர்ஜென்டால போகாது. என்னோட ஸ்டெயின் எக்ஸ்பர்ட் வேனிஷ் இருக்குல்ல, இதோட பேஸ்ட கரை மேல இப்படி ரப் பண்ணுங்க, அப்புறம் துவங்க. பாத்தீங்களா தீபாவளியோட பளபளப்பு? ஒவ்வொரு தடவையும் டிடர்ஜென்டோட வேனிஷ் கலங்க. பண்டிகையை சந்தோஷமா கொண்டாடுங்க. கரையை வேனிஷ் கிட்ட விட்டுடுங்க. ட்ரையல் பேக் 10 ரூபாய் மட்டுமே. பூரா வருஷத்து கணக்கையும் கொண்டு வந்திருக்கீங்களா? பெரிய சொசைட்டி அப்படின்னா மெயின்டெனன்ஸ் பில் கூட அதிகமா இருக்கும். வாவ், புது ஃப்ரிட்ஜ். இது எப்போ வாங்குனீங்க? நேத்திக்கு பல்ப் வாங்க போனேன். ஆனா அங்க இருந்த ஃப்ரிட்ஜும் பிடிச்சிடுது. பல்ப் எல்லாரும் கேட்கத்தான் செய்வார்கள். ஏனெனில் காலனின் சுத்தம் தருமை பளபளப்பு முற்றிலும் புதிது போன்று. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. நவகிரகங்கள் அப்படின்னாலே அற்புத சக்திகள் வாய்ந்தது. அந்த நவகிரகங்களின் சக்திகள் அனைத்தையும் தன்னுள்ளே அடக்கிய மாந்தி பகவானின் சிறப்புகளை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு சர்வமத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம் லைன் டாக்டர் கே ராம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444459595. சார், இந்த மாந்தி பகவான் 3 இருந்தால் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி சொன்னீங்க சார். இப்பொழுது 4ஆம் இடம். 4ஆம் இடம், அதாவது ஒருவருடைய ஜாதகத்துல சுகஸ்தானம் என்றும் மாதுருஸ்தானம் என்றும் வர்ணிக்கப்படுகிற இந்த 4ஆம் இடத்துல மகத்துவம் நிறைந்த மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய வாழ்நாள்ல அவங்க எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் எவ்வளவுதான் வருமானம் இருந்தாலும் அந்த நிம்மதியாகவோ சுகமாகவோ இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கும். 2வது தாயார் ஸ்தானம். மாதுருக்கு தேவையில்லாத நோய் நொடிகள் ஏற்படுவது, அதாவது எவ்வளவுதான் விஞ்ஞானம் பெருமையானதா இருந்துட்டு இருந்தா கூட, அந்த விஞ்ஞான ரீதியாக எவ்வளவு மருத்துவம் பார்த்தால் கூட அந்த மருத்துவத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய மகத்துவம் நிச்சயமாக அவருக்கு போய் சேராத ஒரு சூழ்நிலையை கொடுத்துக்கிட்டு இருக்கும் தாயாருக்கு. இன்னும் சொல்ல போனா தாயார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புனிதமானவளாகவும், தாயார் அப்படிங்கறது மிகப்பெரிய வல்லமை படைத்தவராகவும், தாயாரை பத்தி நம்ம பேசுறது அப்படிங்கறத விட தவறாக கூட மனசுல நினைக்க கூடாது அப்படிங்கிற ஒரு தாத்பரியம் நம்முடைய சாஸ்திர ரீதியாகவே சான்றோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் அந்த தாயார் எவ்வளவு புனிதமானவராக இருந்தாலும் ஒரு ஜாதகத்துல 4ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னா, என்னதான் தாயார் புனிதமானவராக இருந்தால் கூட வாயும் வயிறும் வேறு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த தாயார் தன்னுடைய பிள்ளையை தொல்லையா நினைக்கக்கூடிய அளவுக்கு, பிள்ளை கூட தன்னுடைய தாயாரை எல்லையில்லாத தொல்லைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. கண்டிப்பா இதற்கு நிவர்த்தி இருக்கா அப்படிங்கறத பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஒரு நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், சிதம்பரத்துல பேசுறோம். சிதம்பரம்ல இருந்து யார் சார் பேசுறீங்க? சிதம்பரத்துல இருந்து முத்துக்குமரன் பேசுறேன். முத்துக்குமரன் சார், சொல்லுங்க, எனக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு தான் மேடம். உங்க டேட் ஆஃப் பர்த்? 12/2/1981. பிறந்த நேரம்? காலை 5:30. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? ரோஹிணி நட்சத்திரம், ரிஷபராசி. என்ன சார் கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? திருமணம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு மேடம். ஓகே சார், இதற்கான தீர்வு இப்ப கொடுப்பாரு, கேட்கலாம். வணக்கங்க. வணக்கம் சார். பொதுவாகவே ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு, கன்னிராசியை சேர்ந்தவர்கள் பாத்தீங்கன்னா அதாவது காலத்துல திருமணம் நடக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இருந்துகிட்டு இருக்குது. காலம் கலிகாலமாகவே இருந்தால் கூட என்றாவது ஒரு நாள் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு ஏதாவது ஒரு வகையில நீங்க பிரார்த்தனை பண்ணியிருந்தால் கூட அந்த பிரார்த்தனைக்கு உண்டான மொத்த பலனும் கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியமும் இருந்துகிட்டு இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக
நீங்கள் பண்ணக்கூடிய பிரார்த்தனை, அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு பெண் தெய்வத்து கோயில்ல போய் பிரார்த்தனை பண்ணும் பொழுதோ அல்லது எல்லாம் வல்ல எம்பெருமான் கந்த பெருமானுடைய கோயில்ல போய் நீங்க பிரார்த்தனை பண்ணும் பொழுதோ அந்த இடத்துல வந்து பெண்கள் அப்படிங்கறத விட திருமணமாகாத கன்னி பெண்கள் அதிக எண்ணிக்கையில வந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வருஷத்திலேயே திருமணம் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு பாக்கியம் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது. இப்படியெல்லாம் இருந்து கூட நல்ல ராசியை சேர்ந்த உங்களுக்கு வந்து சாதாரணமா நடக்க வேண்டிய திருமணம் கூட, அதாவது இந்த மன வாழ்க்கை அப்படிங்கிறது அமையாம இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிப்படி ஜாதகப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா 7ஆம் இடத்தை வந்து கடுமையான கோள்கள், கடுமையான கிரகங்களுடைய பார்வை அதிகமா இருந்துகிட்டு இருக்குது. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா முருகப்பெருமானுடைய கோயில்ல வந்து வழிபாடு வைக்கும் பொழுது அந்த முருகப்பெருமான் கோயில்ல கொடுக்கக்கூடிய சந்தனத்தை மட்டுமே செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல வந்து பூசிக்கிறது, அதாவது உபயோகப்படுத்துறது வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து 18 செவ்வாய் கழிச்சு நிச்சயமான வகையில உங்களுக்குன்னு ஒரு திருமணம் நிச்சயமா அமையும். இந்த கோயிலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் பொண்ணு கிடைக்குதுன்னு நினைக்க வேண்டாங்க. உங்களுக்குன்னு ஒரு பெண்ணு ஏற்கனவே பிறந்து இருப்பாங்க. அந்த பிறந்து இருக்கக்கூடிய அந்த பெண்ணு வந்து உங்களுக்கு சிறந்த நேரத்தில் அமையக்கூடிய அற்புதமான பாக்கியத்தை அந்த கந்த பெருமான் உங்களுக்கு நிச்சயமா கொடுப்பாரு. அந்த மாதிரியான ஒரு நல்ல சூழ்நிலை சீக்கிரமே அமையணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல நேரம் நிகழ்ச்சி மூலமா நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. சார், மாந்தி பகவான் குறித்து பேசும்போது பெரும்பாலும் வந்து நம்ம பார்த்தோம்னாக்கா மாந்தி பகவானால கெடு பலன்கள் தான் இருக்கு இல்லையா? உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்கா தாயாருடைய உடல் நலக்கேடு வரும், இல்ல பண வரவு குறையும், இல்ல மதிப்பு இருக்காது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஒவ்வொரு இடத்துல மாந்தி இருந்தாக்கா இப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும்னு. எந்த இடத்துல பூட்டு இருக்கோ அங்கதான் சாவி கண்டிப்பா இருக்கும். சார், இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளாக ஜோதிடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? பொதுவா வந்து மாந்தி பகவான் கெடுதல் அப்படிங்கறது எதுக்காக எடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 9 நவகிரகங்களுமே ஒவ்வொரு ஜாதகத்தை பொறுத்து, என்னதான் சனி பகவான் வந்து தீயவராக நம்ம எல்லோராலும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தால் கூட அதே சனி பகவான் ஒரு சில ஜாதகத்திற்கு சொல்ல முடியாத மிகப்பெரிய நன்மைகளை கொடுத்துடுறாரு. யாராலும் வெல்ல முடியாத ஒரு பாக்கியத்தையும் கொடுத்துடுறாருங்க. அதே மாதிரி சுக்கிர பகவான் நல்லவரா நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அதே சுக்கிர பகவான் எத்தனையோ பேரை வந்து நல்லவங்களா இருந்தால் கூட நடுத்தெருவுல வந்து கையேந்தக்கூடிய பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் கொடுத்துடுறாரு அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த நவக்கோள்கள் வந்து அந்தந்த ஜனனத்துக்கு தகுந்த மாதிரியான பிரபஞ்சத்துல வந்து அந்த தன்னுடைய தன்மையை வந்து மாறி வாங்கி வந்திருப்பாங்க. ஆனால் தட்டி கேட்க முடியாத யாராக இருந்தாலும் அவருடைய ஜனனகால ஜாதகத்துல எட்டி பார்த்து அவர்களுக்கு ஒரு கொட்டு வைத்து திருத்தக்கூடிய மாபெரும் சக்தி இந்த மாந்தி பகவானுக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கறதுதான் யதார்த்தமான உண்மை. இந்த மாந்தி பகவான் உங்களுடைய ஜாதகத்துல குறிப்பிட்ட ஸ்தானத்துல எந்த ஸ்தானத்துல இருக்கிறாரோ அந்த ஸ்தானத்துக்கு உண்டான பலனை மட்டும்தான் கெடுப்பாருங்க. மொத்தமா 12 கட்டங்களுக்கும் சேர்ந்து பாவங்களையோ சோகங்களையோ கொடுக்க மாட்டாரு, கொடுக்கவும் முடியாது. அப்படி இருக்கக்கூடிய அற்புதமான இந்த மாந்தி பகவானுக்கு வந்து பரிகாரம் அப்படிங்கிறது நவகிரகத்தின் மூலமாக ஒரு சோதனை வந்ததுனாலோ நவகிரகத்தின் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு இருந்தது அப்படின்னா அதற்கு வந்து பிரார்த்தனை இருந்தா போதும், கடவுள் வழிபாடு இருந்தால் போதும், ஏதாவது ஒரு சில தான தர்மங்கள் இருந்தா போதுங்க. ஆனால் மாந்தி பகவான் மூலமா வரக்கூடிய கெடுதலுக்கு வந்து தான தர்மமோ கணபதி ஹோமமோ கையெடுத்து கும்பிடக்கூடிய பிரார்த்தனைகளையோ கை கொடுக்க முடியாது. நிச்சயமாக அதாவது பரிகாரம் அப்படிங்கிறது பண்ணித்தான் ஆகணும். அந்த பரிகாரம் அப்படிங்கறது வந்து மாந்தி பகவானுக்கு உண்டான உங்களுடைய ஜாதகப்படி பண்ணும் பொழுது அந்த பரிகாரத்துக்கு தகுந்த உபகாரம் நிச்சயமா கொடுக்கும். மற்ற பிரார்த்தனைகள் வந்து நீங்கள் எப்ப பிரார்த்தனை பண்றீங்களோ பிரார்த்தனை பண்ணதுக்கு அப்புறம் 12 மாசம் கழிச்சோ 10 வருஷம் கழிச்சோ 5 வருஷம் கழிச்சோ உங்க ஆயுள்ல ஏதாவது ஒரு காலத்துல வந்து பலன் கொடுக்கலாம். மாந்தி பகவான் நீங்கள் வாழும் பொழுதே உங்களை வந்து நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மலையளவு உயர்த்தக்கூடிய மிகப்பெரிய மாபெரும் சக்தியா இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். உதாரணம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேலோட்டமா இவர் நல்லது பண்ணுவார் இவர் கெடுதல் பண்ணுவார் நம்ம சொல்றதை விட உதாரணமா கடவுளுடைய ஜாதத்திலே வந்து பாத்தீங்கன்னா அதாவது என்னதான் நம்ம எந்த ஒரு காரியத்துக்கும் தொட்ட காரியம் அனைத்திற்குமே நட்டம் இல்லாமல் என்ன பண்ணணும் அப்படின்னா பிள்ளையார வழிபடணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி இருக்கு. நம்ம பிள்ளையார வழிபட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கிற பிள்ளையார் கூட வந்து பாத்தீங்கன்னா திருமணமே ஆகாத பிள்ளையார திருமணத்துக்காக முதல்ல நம்ம கும்பிடுறோம், வழிபாடு வச்சுக்கிறோம். ஆனால் 2 திருமணம் பண்ணின முருகப்பெருமான் அவருடைய ஜாதகப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருக்கு ஒரு திருமணம் மட்டுமல்ல 2 திருமணம். ஒரே குடும்பத்தில் 2 குழந்தைகள் இருந்தால் கூட ஒரு குழந்தைக்கு திருமணமே ஆகல, இன்னொரு குழந்தைக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட 2 திருமணங்கள் இருந்துட்டு இருக்குது. இது எல்லாமே மகத்துவம் நிறைந்த மனசுக்கு புரியாத மாந்தி பகவானுடைய அற்புதமான சக்திகள், ஆழமான ஒரு சக்தி இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சி மூலமா பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறோம். அற்புதமான விளக்கங்கள் கொடுத்தீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? நாங்க பாண்டிச்சேரியில இருந்து பாரதி பேசுறோம். பாரதிமா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? இல்ல, எனக்கு எங்க பாப்பாக்காக கேட்கணும். ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்? 9/6/1997. பிறந்த நேரம்? நைட்டு 7:45.
ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? கடக ராசி பூச நட்சத்திரம். பாரதிமா என்ன கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? இணைப்பு துண்டிக்கப்பட்டுருச்சு சார். பிரச்சனை மூலமா உங்களுக்கு என்ன ஒரு தீர்வு கொடுப்பீங்க? பொதுவாகவே கடக ராசி நட்சத்திரம் வந்து பூசம். இந்த பூச நட்சத்திரம் கடக ராசியை சேர்ந்தவர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பொதுவாக எந்த கோயில்ல வழிபாடு வச்சுக்கிட்டாலும் அந்த கோயிலுடைய ஆன்மீக சக்தியினுடைய அற்புதம் இவங்களுக்கு அனுகிரகமா இருந்துகிட்டு இருக்கும். இப்ப இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல அடுத்து வரக்கூடிய 3 வருடங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னேற்றமான சூழ்நிலை தான் இருந்துகிட்டு இருக்குது கடகராசியை பொறுத்தளவுக்கு. சனி பெயர்ச்சியோ குரு பெயர்ச்சியோ ராகுகேது பெயர்ச்சியோ எந்த அளவுக்கு, அதாவது எல்லளவு கூட ஆட்டம் காண முடியாத அளவுக்கு அற்புதமான ஒரு வலிமையை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த பூச நட்சத்திரம் கடகராசிக்கு இருந்துகிட்டு இருக்குது. அதனால எந்த ஒரு விஷயத்திற்கும் நீங்கள் கலங்கி நிக்க வேண்டாங்க. கலக்கப்பட்ட உங்களுக்கு வந்து பல பேருடைய வாழ்க்கையில வந்து விளக்கப்படக்கூடிய அளவுக்கு வாழ்ந்து காட்டக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது. பயப்பட வேண்டாம். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். 5ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருந்தா எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும்? பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல வந்து மகத்துவம் நிறைந்த மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்துக்கள்ல வந்து நிலையான வகையில் அனுபவிக்க முடியாது. நிறைய பேருக்கு வந்து பூர்வீகமே இல்லாம இருந்துகிட்டு இருக்கும். ஒரு சில ஜாதகருக்கு பூர்வீக ஸ்தானாதிபதி வலுத்து வலிமையா இருந்தார் அப்படின்னா அவங்களுக்கு பூர்வீகம் இருக்கும். ஆனால் அந்த பூர்வீகத்தை வந்து கை நீட்டி காமிச்சுக்கலாமே தவிர்த்து நீங்கள் வந்து மனசார அனுபவிக்க முடியாது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அப்படி இருக்கக்கூடிய இந்த 5ல மாந்தி இருக்கிற நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா உள்ளூரை விட்டு வெளியூர் அல்லது வெளி மாநிலத்துல வந்து பிரபல்யமா இருப்பாங்க. அதாவது சில பேர் வசனம் பேசுறாங்க இல்லையா, நான் சொந்த ஊர்லயே வாழ்ந்து காமிச்சிட்டேன், சொந்த ஊர்லயே 50 வருஷமா இருந்துகிட்டு இருக்கிறேன், இருக்கிற 2 ஏக்கரா 3 ஏக்கராவில் இதுலயே தான் குடியிருந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சில விஷயங்கள் வசனம் பேசலாம். வசனம் பேசுறவருக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதியை உறுதிப்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த 5ஆம் இடத்துக்கு இருந்துட்டு இருக்குது. இந்த 5ல மாந்தி இருந்தார் அப்படின்னா இந்த மாதிரி உள்ளூர்ல இருந்து வெளியூர்ல போய் வெகுமானத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும். இரண்டாவதா வந்து 5ல மாந்தி இருந்தார் அப்படின்னா ஜனனமாகக்கூடிய, அதாவது புத்திரர்கள் மூலமா வந்து தேவையில்லாத தரித்திரம் தான் ஏற்படும். சில வீட்டுல குழந்தை பிறந்ததுன்னு வைங்களேன் சந்தோஷப்படுவாங்க, ஆண் குழந்தை பிறந்தது பெண் குழந்தை பிறந்தது அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷப்படக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும். சில குடும்பங்கள்ல பாருங்க இந்த குழந்தை ஏன் தான் பிறந்ததோன்னு சொல்ற அளவுக்கு கவலைப்படக்கூடிய அளவுக்கு. பிள்ளை அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா செல்லமா இருக்கக்கூடிய அமைப்புல தான் இருந்துகிட்டு இருக்கும். 5ல வந்து புத்தரகாரகனாக இருக்கக்கூடிய குரு இந்த மாந்தி பகவானுடைய பாதிப்புங்கிறது நிச்சயமா கொடுத்துக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. சார், இப்ப இந்த மாந்தி பகவான் நம்ம ஜாதகத்துல எந்த இடத்துல இருக்காரு அப்படிங்கறத நம்ம எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? நிச்சயமா, அதாவது தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இந்த மாந்தி பகவானை வந்து தெரிஞ்சுக்காம இருந்துட்டு இருக்கிறோம். இன்னும் நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாதகத்திலேயே மாந்தி பகவானை எழுதுறது கிடையாதுங்க. இந்த மாந்தி பகவான் மற்ற கிரகங்களை வந்துங்க இந்த கணிதம் படிக்கிற மாதிரி, வரலாறு படிக்கிற மாதிரி, புவியியல் படிக்கிற மாதிரி, மருத்துவம் படிக்கிற மாதிரி படிச்சுக்கிட்டு எழுதிடலாம். மாந்தி பகவானை வந்து மனசுக்கு நினைச்ச மாதிரி எழுத முடியாதுங்க. அற்புதமான ஆன்மீக சக்தி, அதாவது உங்களுடைய குலதெய்வம் மட்டும் இருந்தா பத்தாதுங்க, உலகத்தில் உள்ள அண்ட சக்திகள் இருக்கக்கூடிய அத்துணை தெய்வங்களுடைய ஆசீர்வாதம் இருந்துகிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது. திடீர்னு வந்து வேலை இல்லாம ஜாதகம் பாக்குறது, திடீர்னு வந்து வேலை இல்லை அப்படிங்கறதுக்காக சாஸ்திரத்தை வந்து ஏதோ வாய்க்கு வந்தபடி சொல்றது அப்படிங்கறத விட இந்த சின்ன வயசுல இருந்தே இந்த மாந்திக்குன்னு ஒரு வந்து மனசுல வந்து சில கட்டுப்பாடுகளோடு ஒரு சில பூஜை புரஸ்காரங்களோடு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக மாந்தி பகவானை வந்து நிச்சயமா தெரிஞ்சுக்க முடியும் ஜாதக ரீதியா. மாந்தி பகவானை பத்தி தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லைங்க, மாந்தி பகவானை பத்தி சொல்றதுக்கே ஒரு தகுதி வேணும். அந்த தகுதியிலும் வந்து மாந்திக்கு உண்டான பரிகாரம் பண்றதுக்கு மிகுதியான ஆன்மீகம் வேணும் அப்படிங்கிறது அடிப்படையான உண்மை. கண்டிப்பா சார். மாந்தி பகவான் பத்தி நீங்க சொல்ல சொல்ல இன்னும் நிறைய விளக்கங்கள் தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு தோணுது. ஆனா நேரமின்மை காரணமாக தொடர்ந்து பேச முடியல. 6ல இருந்து 12ஆம் இடங்கள்ல மாந்தி இருந்தா எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி நம்ம அடுத்த நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசுவோம் சார். மிக்க நன்றி. குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் பஞ்சபூத பாக்கியமும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி. இதுவரைக்கும் நாம மாந்தி பகவான் குறித்த நிறைய விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்ததாக ஜோதிடம் குறித்தும் வழிபாட்டு முறைகள் குறித்தும் நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள்.